ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய. அன்பர்களே வணக்கம். இது பார்த்தீங்கன்னா வில்லாங்காட்டு இருக்குது. இது ஒரு சிவன் கோயில். பார்க்கறதுனா ரொம்ப பழமையான கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருக்கார். இந்த பைரவருடைய வாகனங்க தான் இவங்க. இது பாருங்கள், 2 பைரவர் இருக்கார் பாருங்கள். ஆமாம், இங்கே வரவங்கள வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேயே பைரவர் இருப்பார். இந்த இடம் ஃபுல்லாக வந்து காடு மாதிரி இருக்கும். இன்னொருத்தரை வந்து பார்க்குதுங்க, பைரவர் கிட்ட வந்துட்டாருங்க, கால பைரவர். அன்பர்களே, இது பார்த்திங்கன்னா குரு விநாயகர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மரம் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஆலம், அரச மரம், வில்வ மரம், வேப்ப மரம். இது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. குரு பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 3 மரமும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இடம் தான் பாருங்கள். குரு பிரம்மா விஷ்ணு, இங்கே தான் வந்து விநாயகர் அமைஞ்சிருக்காரு. இது ரொம்ப பழமையான சிவன் கோயில். இதில் தரிசிக்கணுன்னா அவர் சிவன் வர சொன்னார்னா தான் இங்கே வர முடியும். எல்லாராலையும் இந்த இடத்துல வந்துட முடியாதுங்க. அன்பர்களே, இதுதான் வந்து கங்கை நீர் தண்ணி. இந்த தண்ணியில் தான் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இந்த குளம், இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப அரியுது. இந்த தண்ணி தான் எடுக்கிறாங்க. அது ஃபுல்லாக வந்து போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். சிவனுடைய இது ஃபுல்லாகவே காட்டுறோம் பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். ஸ்ரீ திரிபுர சுந்தர ஈஸ்வரர். இது எங்கே இருக்குதுன்னா, இந்த ஞாயிறு போகிற வழியில் இருக்குது. சென்னையில் அருகாமை உள்ள மாதாவரத்துக்குள்ளே வரணும். அது பாருங்கள், முன்புறம் தோற்றங்கள் சிவனுடைய இது. இது பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து சித்தர்கள் தவம் இருந்த இடம். இதெல்லாம் ஈஸ்வரர் இங்கே தான் அருகாமையில் என்ட்ரன்ஸில் நந்தீஸ்வரர் இருக்கார். ஓகே.